எப்போ கடைக்கு போன எப்போ வர எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு பாத்தியா நீ? ஆச்சு 3 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு 10 மணிக்கு வந்தோம். நிறைய என்ன பண்ண அப்படி என்ன வாங்க? அதாவது மெயின் துணியா வாங்காம இந்த saree சுடிதார்னு எடுக்காம வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அது என்னன்னு பாக்கலாமா? அப்ப நீயே நினைப்ப இவ்வளவு நேரம் ஏன் ஆனிச்சுட்டு. இருந்தாலும் நான் போன் என்னடா இன்னமும் காணும்னு பாத்துட்டு அதாவது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமா, துணி கடைக்கெல்லாம் போனா அப்படிதான் ஆகும். இதெல்லாம் கணக்குல வச்சுக்க கூடாது. இல்லத்தரசிகள் எல்லாம் ஒரு மிச்சப்படுத்தணும்னா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு சூப்பர் டிப்ஸா இருக்கும். ஏன்னா எங்க விலை கம்மி, எந்த மெட்டீரியல் எடுத்தா நல்லா இருக்கும், குவாலிட்டியும் பார்க்கணும், ரேட்டு கம்மியா இருக்கணும். அங்க விட அந்த ஊர்ல விட இந்த ஊர்ல விலை கம்மி. அதனாலதான் நான் இங்க வரும்போதெல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன். இப்போ வாங்கின பொருளும் அது என்னென்ன வாங்கினேன் அது ரேட்டோட சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது டவல் என்ன இது வந்து இந்த புசுன்னு இருக்கு இல்லையா, அந்த டவல் வேணும்ட்டு ரொம்ப நாளா ஆசை. இந்த மாதிரி வாங்கிக்கலாம், நல்லா இருக்குது. விலை எவ்வளோ தெரியுமா? இது விலை 99 ரூபா. நல்லா இருக்கும், நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா பெருசா இருக்கு. 1 மீட்டர் இருக்கு. 1 மீட்டர்ல டவலாவும் கட்டிக்கலாம். இந்த மேல் செலவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நிறைய தேவைப்பட்டுச்சு. நான் லைனிங் எடுக்க தான் போனேன். அங்க பார்த்தோம் தங்கச்சியும் வந்துட்டேன். நம்ம தங்கச்சியும் துணி எடுக்கணும், அவ வீட்டுக்கு போயிட்டா. அப்படியே துணி எடுக்கணும், நானும் வரேன்ட்டு லைனிங் எடுக்க செவ்வாப்பட்டைக்கு லைனிங் எடுக்க போனேன். அங்க விலை கம்மின்ட்டு அங்க போனது போன் பண்ணது. அங்கிருந்து அப்படியே கடைக்கு போயிட்டோம், துணி கடைக்கு. அவளும் துணி எடுத்துக்கிட்டு அவ சாரி, ஹஸ்பண்டுக்கு சட்டை பேண்ட்டு, பிள்ளைங்களுக்கு கவுனு எல்லாம் எடுத்து அவ வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டா. நான் இப்படியே வந்துட்டேன். நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலை, அதெல்லாம் இருக்கு. தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கினேன். ப்ளவுஸ் பிட் எடுத்தேன், 2 கட்டி வச்சிருக்கோம். பிளேனா இருக்கு, பிளேன். அது ஃபுல்வாயில் 2x2ம்பாங்க, ஃபுல்வாயிலும்பாங்க. இதில் பாருங்க 2 இருக்கும். இதில் வந்து 4 பண்டில் எடுத்திருக்கேன். 4 பண்டல் துணி ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதிலே போட்டிருக்கோம். இது மெட்டீரியல் பேர் என்ன? 2x2ன்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபுல்வாயிலுன்னு சொல்லுவோம். இது இந்த பீஸ்லலாம் கட் பண்ணும்போது மிச்சம் ஆகிடும், கொஞ்சம் மிச்சம் இடையில டேமேஜ் இருக்கிற இடத்துல கட் பண்ணுவோம். அதெல்லாம் பிட்டாக வைக்கும்போது விலை கம்மியாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து எல்லாம் ஒரே பண்டில் ரேட்டு தான். இதில் லேபிள் காணும், இதில் இருக்கும் பாரு, இதில் இருக்கு 149 ரூபா. 2 ஜாக்கெட் இருக்கு. அப்போ ஒன்று வந்து 75 ரூபா, 1 ரூபா கம்மி. அங்கே எவ்வளோ சென்னையில்? 100 ரூபா. 100 ரூபாவா? இந்த மாதிரி கிட்டேவா? நல்லா பாருங்க, 1 மீட்ரு நல்ல திக்னஸாக இருக்கும். கையே தெரியல, நீட்டாக இருக்கும். துணி நல்லா இருக்கு, நைஸாகவும் இருக்கு. இந்த துணி தொட்டு பாரு. ஆமாம், இது மாதிரி இருக்கும். 4 பண்டல் எடுத்து. திக்கா இருக்கு. ஆமாம், திக்கா இருக்கு, நல்லா இருக்கும் இந்த மாதிரி போடும்போது. இது அங்க எடுத்தா 1 மீட்டர் வந்து 100 ரூபா வருது. இதுல எவ்வளோ? 50 4 எடுத்துருக்கு, 200 ரூபாய் மிச்சம் ஆயிருக்கு. ஒண்ணுக்கு 25. 2 இருக்குல்ல 150 இல்ல, அங்க 2 வந்து 200 ரூபாய் தான். அந்த அப்ப இதுலயே 200 ரூபாவா? ஆமா, இப்படிதான் மிச்சப்படுத்தணும். பெண்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் போய் பாக்குறதெல்லாம் எடுக்கக்கூடாது. எங்க விலை கம்மியா இருக்கும், துணியும் நல்லா இருக்கும், அங்கதான் எடுக்கணும். இது வந்து 4 பண்டில் வாங்கினேன். அப்புறம் இதுதான் சஸ்பென்ஸ், தலகாணி ஒரு சின்னதாக கர்ச்சிப் மாதிரி மடித்து வச்சுருந்தாங்க. என்னடா அது சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போது தலகாணி வரும். இது நல்லா இருக்குது, இந்த பாம்பே டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மெட்டீரியலு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு லேபிள் இருந்தது, இங்கே காணும், விழுந்துருச்சு. இது மாதிரி இது 4 பண்டல் 3 வாங்கினேன். இது வந்து 99 ரூபா போட்டிருந்தது. லேபிள் எல்லாம் எடுத்துட்டோம் போல, 99 ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு வந்து 50 ரூபா. தலகாணி ஒரு நல்ல திக்னஸா இருக்கும், டிச் பண்ணி இருக்கு, நல்லா இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன கெட்டு போச்சு 50 ரூபாய்க்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. பாம்பே டைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு துணி மெட்டீரியல் இருந்து மெத்தைக்கு தலகாணிக்கெல்லாம் அதை தான் போடுவாங்க. அந்த மாதிரி துணி தான் இது. நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு 3 செட் எடுத்துக்கிட்டேன். டிசைனெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, நைஸா இருக்கு. இது ஒரு 3 பண்டலா, ஒவ்வொன்றில் 2 இருக்கும். இது 3. இன்னும் என்ன வாங்கினேன்னா நைட்டி. நல்லா இது வந்து சிங்க் என்னமோ மெட்டீரியல் சொன்னாங்க, காட்டன் இல்லை, இது ஒரு மாதிரி நைஸ் மெட்டீரியல்.
இது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 250 ரூபா. 250 ரூபான்னாலும் நல்லா தாங்கும். ஏற்கனவே இந்த குவாலிட்டியில் நான் எடுத்திருக்கேன், அது நல்லா தாங்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்தேன். கலர் நல்லா இருந்தது, டிசைனும் நல்லா இருந்தது, மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரே ரேட்டு தான், 250 ரூபா தான். இதுவும் எடுத்துட்டு இதெல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே நம்ம சாரி பேண்ட் செட் இப்படி தான் எடுத்துகிட்டு இருப்போம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த டவலு தலகாணி முறைலாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் வாங்காது. இன்னைக்கு மொத்தமாக எல்லாம் வாங்கிடுச்சு. ஆமாம். அப்புறம் என்ன தெரியுமா வாங்கியிருக்கேன், ஓவர்லாக் நூல். இது அங்கே வந்து கொஞ்சம் பெரிய கட்டு வந்து 150 ரூபா சொன்னாங்க. இங்கே அந்த பெரிய கட்டு விட இது இங்கே பெருசு 60 ரூபா தான் சொன்னாங்க. நான் அதை விட சின்னதாக 30 ரூபாய். இது ஒரு கோன், ஒரு இது 3 தேவைப்படும். 3 வாங்கினா 90 ரூபாய் தான் ஆச்சு இருக்கு. அதனால இதுவும் ரொம்ப சிக்கனம் இல்லையா, அது வரும், அதுவே எத்தனை நாளைக்கு வரும். அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் தெரியுமா, டிசி. டிசி இது துணி மார்க் பண்ணும்போது இந்த ஸ்டாக் பீஸில் வச்சுலாம் மார்க் பண்ணுவோம். அது என்னன்னா ஸ்டாக் பீஸ் மொத்தமாக இருக்கும், துணிக்கு மேலே இப்படி வரையும் போது ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வரதுக்கு வாய்ப்பு. அது மொத்தமாக இருக்கும். இது வந்து மெலிசா இருக்கும். இந்த துணி கட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனதாட்டி ஒன்று வாங்கிட்டு போனால் அது குவாலிட்டி நல்லா இல்லை, செங்கல் மாதிரி இருக்கு, வரையவே மாட்டாங்க. அது வரையலாம். இது பாருங்க, நல்லா பாஞ்சு வச்சு எவ்வளோ சேஃப்டியாக அந்த இதை வச்சுருக்காங்க, எடுக்க கூட முடியல. ஏன்னா தூள் தூளாக போயிடுன்ட்டு வரையவே வரையாது. போன தடவை வாங்கிட்டு போய் செங்கல் மாதிரி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ டார்க் கலருக்கு லைட் கலர் வேணும், இதே கருப்பு கலரில் வரைஞ்சா தெரியாது. இப்போ கொடுத்துருக்குறது 20 ரூபாய் தான். இந்த பாக்கெட்டு 10 பீஸ் இருக்கும், 20 ரூபாய் தான். ஆனால் நல்லா வரையுது. துணி இப்படி மார்க் பண்ணும்போது கட் பண்ணுறது நல்லா வரையுது. சாக் பீஸோட மெலிசா இருக்கும். இப்போ துணிக்கு நம்ம ஸ்கேல் வச்சு வரையும் போது நீட்டாக இருக்கு. அதுதான் டிசி மார்க்குங்கிறது. இதில் 10 இருக்குது, 20 ரூபா. சாக் பீஸே 1 5 ரூபா 2 ரூபா சொல்லுவாங்க. அதனால் இதுவும் தேவைப்படுமேனு வாங்கிட்டேன். அப்புறம் கலம்கரி ப்ளவுஸ். ஏற்கனவே இதில் 3. இது வந்து இந்த மாதிரி இதுக்கு லைனிங் எல்லாம் தேவையில்லை. ஆமாம், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு தான் நானே எடுத்தேன். சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலும் கலர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு எடுத்தேன். இது 1 மீட்ரு. இது ரேட்டு எவ்வளோ தெரியுமா, இதுலேயே போட்டிருந்துச்சு. எங்கே எல்லாம் லேபிள்லாம் காணும். நல்லா இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டா எந்த புடவைக்கு வேணால் கட்டலாம். 90 ரூபா ஒவ்வொரு. இது வந்து 85 ரூபான்னு நினைக்கிறேன். லேபிள் தனித்தனி விலையா? 85 90 தான், 2 விலை தான். இது வந்து சைஸ் தான் போட்டிருக்கு, என்னமோ 50 பாயிண்ட்டு 50 பீஸுன்னு. 90, இது 85. நல்லா இருக்கும். 1 மீட்ரு. இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்து நம்ம தைச்சு போட்டுக்கிட்டா லைனிங் தேவையில்ல. அப்புறம் எந்த புடவைக்கு வேணாலும் கட்டலாம். இந்த மெரூன் இருந்தால் கட்டலாம், ப்ளூ சாண்டல் அந்த மாதிரிக்கு யூஸ் ஆகும். அதனால இது வந்து 3 தான் எடுத்தேன். 3 டிசைன். இது நல்லா இருந்தது, ஸ்ட்ரைப் டிசைன், கோடு போட்டது. இது புட்டா போட்டது. இது எடுத்துட்டுனா இன்னும் என்ன இருக்கு, இன்னும் என்னதான் இருக்கு. தலகாணி வர மட்டும் 4 செட்டு வாங்கினேன். ஆமாம். இது பாரு 85 ரூபா தான் போட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்து 100 ரூபா வரைக்கும். 80, 85, 95, 100. அதனால அதில் 3 செட் எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங் துணி. செவப்பட்டில் வாங்கும்போது இங்கே விட அங்கே ஒரு 5 ரூபா கம்மி. அதனால வந்து எடுத்து துணி நல்லா இருக்கும், நைஸாக இருக்கும். எங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க சாதாரண கடையில். பெரிய கடைக்கு போனால் 100 ரூபா பக்கம் இருக்கும். இங்கே வந்து இங்கேயும் விலை ஏற்றிட்டாங்க. முன்ன வந்து நான் வாங்குற இடத்து 25 இல்லைன்னா 30 இருக்கும். இப்போ 35 40 பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தா இதுவும் பாருங்க 1 மீட்ரு 35 ரூபா. இதுலேயே போட்டிருக்கு. நல்லா இருக்கும். துணி நல்லா நைஸாக இருக்கும். தண்ணியில் போட வேண்டியது. 70 ரூபா. பெரிய கடையிலலாம் 70 ரூபா இருக்கும். சின்ன கடையிலே 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால இது சுடிதாருக்கெல்லாம் இப்போ தேவைப்படுதுன்னா அந்த சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மொத்தம் 16 மீட்ரு எடுத்துருக்கேன். 16 மீட்ரு. ஆமாம், இவ்வளோதான். தேவையான பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதுக்காக தான் ஊருக்கு வர்றது. வந்தால் நமக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கிறது. இது அங்கே ஊரில் 150 ரூபா சொன்னாங்க. இதோட கொஞ்சம் பெருசு. அது
ஆனால் 3 பண்டல் வாங்கும்போது 500 ரூபாய் வருது. இங்கே வாங்கினா எனக்கு 60 ரூபா தான் சொன்னாங்க. 180 ரூபா தான் வரும் 3 வாங்கினா. இப்போ இதுவும் பாரு 30 ரூபா. ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் எங்கள் ஊரில். அதனால தான் ஊருக்கு வரும்போது நாங்கள் இதெல்லாம் பார்த்து என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு போவேன். பெண்கள் சிக்கனமாக இருக்கணும்னா எல்லா கடையிலும் போய் எல்லாம் வாங்க முடியாது. எந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருக்குது, பொருளும் நல்லா இருக்குன்னு பார்த்து தான் நம்ம வாங்குவோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய். நம்ம வாங்கின பொருளெல்லாம் பிடிச்சிருக்கா, விலை பரவாயில்லையான்னு விலையோடு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.